இங்க ஒரு ரவுடி என்கவுண்டர் பண்ண ஒரு டீமை ஃபார்ம் பண்றாங்க. அதுல புதுசா சேர்ந்த நம்ம ஹீரோவை தான் லீட் ஆக்குறாங்க. ஆனா ஹீரோவும் ஹீரோட ஒய்ஃபுக்கும் தெரியாம கூட ஒரு உயிரை கொலை பண்ணக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இவன் டிசி கிட்ட இந்த என்கவுண்டர் எனக்கு வேணாம்னு சொல்றான். ஆனா டிசி என்னோட சோத்தை தின்னுதான் அவங்க குடும்பமே வளர்ந்து, ஆனா நீ என்னோட சமமா உட்காந்துட்டு இருக்க, இந்த வேலையை விட்டு ஒன்னு போவைக்க தான் இப்படி பண்ணன்னு சொல்றாரு. ஹீரோ இதை பத்தி அவனோட மாமா கிட்ட சொல்றான். அவரை நீ என்கவுண்டர் சரியா பண்ணலாம், வேற ஆளா மாத்திடுவாங்கன்னு ஐடியா கொடுக்குறாரு. சோ இவனை என்கவுண்டர் பண்ணும்போது அந்த ரவுடி கிட்ட நான் உன்னை சுட வரல, அதுக்கு பதிலாக உன்னோட காரை சுட்டுக்கிறேன், இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறான். ஆனா கூட இருக்கவன் இது புது கார், நானே சுட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை வாங்கி ரவுடியை சுட்டு கொண்டுறான். தென்னையும் ஒருத்தர் கால் பண்றான். பார்த்தா தாதாவோட பையன் தான். ரவுடி தவள் தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்குது, அதனால அப்பா தான் குறுக்க இருக்காரு, அதனால அவர் போட சொல்லிடுறான். அப்ப இதான் நியூஸ்ல பார்த்தா ஹீரோட வைஃப் இவங்கிட்ட பேசாமே போயிடுறாங்க. இவனை எவ்வளவு புரிய வைக்கிறான் நான் சொல்லணும், ஆனா அவங்க நம்பவே மாட்டாங்க. தென் அந்த டிசி அதுக்குள்ள இன்னொரு என்கவுண்டர் இவங்கிட்ட கொடுத்துறாரு. இவனும் போகும்போது ஹீரோவை கொலை பண்ண சொல்லி அந்த டிசி சொல்லிடுறான். ஆனா அவங்க தப்பிச்சு எல்லாரையும் கொண்டுட்டு வந்துடுறான். சோ ஹீரோவை கொலை பண்ண அந்த டிசி பிளான் போட்டு இன்னொரு என்கவுண்டர் பண்ண, அதனால நீ வந்துதான் அவனை சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. வந்ததுமே ஹீரோவை சுட்டு தள்ளிடுறான். ஆனா ஹீரோ வரும்போது புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டு தான் வந்திருக்கான். அதனால எழுந்ததுமே அங்க இருக்க எல்லாரும் ஷூட் பண்றான். நம்பிக்கை அவங்க பண்ணதுக்காக டிசியும் கொண்டுறான்.